जी जी वरा जी वरा जी 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 नमस्ते जी नमस्ते மோரமாடா. Let's move. This day, இந்த நாள், this night, இந்த இரவு, we don't sleep. நாம் யாரும் உறங்கக்கூடாது. ஏன்? We are going to the heaven. நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். சொர்க்கம் என்றால் இறைவனால் இருக்கப்பட்டது. நீங்கள் இந்த மானுட பிறவியிலே மனிதர்களாக பிறந்ததுக்கு பிறகு அட்டூழியங்கள் பண்ணியிருக்கலாம், அழுசாட்டியங்கள் பண்ணியிருக்கலாம், கொலை கொள்ளை பல குற்ற செயல்கள், எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகள், ஊழல் செய்தவர்கள், அப்படி பல வேலைகளை நீங்கள் செய்திருக்கலாம். செய்துவிட்டு இந்த நாள் நீங்கள் கண்முழித்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யூ ஆர் கோயிங் டு ஹேவன். நீங்கள் சொர்க்கத்திற்கு போகிறீர்கள். அதற்காகத்தான் இந்த நாள் நாம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். விழித்து நாம் நடனமாடி இந்த நாள் நம்ம ஆடிக்கிட்டே இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். जी जी நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்களா ஜி? நிச்சயமாக நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஏனென்றால் உங்களைப் போல நானும் ஒரு மனிதன் தான். பல செயல்களை செய்திருக்கிறேன். என்ன செயல்கள் என்று நீங்கள் கேட்கணும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நீங்க கேட்கணும். என்ன ஜி செய்றீங்க? காட்டழிச்சு, மிருகங்களை துன்புறுத்தி, நிலத்தை அபகரிச்சு, நம்மளுடைய வளாகத்துக்குள்ளே மர்மமான சில விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் மறைச்சு நம்ம இந்த நாள் முழிச்சிருந்து நான் சொர்க்கத்துக்கு போவோம். புரிகிறதா? சரி சரி ஜி. ஒரு மனிதன் எளிமையா வாழ்றதுன்னா எப்படி ஜி? திஸ் இஸ் a nice question. இந்த கேள்வி மிக நன்றான ஒரு கேள்வி. ஒரு மனிதன் எளிமையாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கேட்டார். The man how they live in the world, the earth, right? அதான் அவர் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எளிமையாக வாழ வேண்டும். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரம் இல்லாம எளிமையா. ஆனா நீங்க மட்டும் டுகாட்டி பைக்ல டுக்குன்னு வரீங்க. ஒரு மனிதன் தான் எளிமையாக வாழ வேண்டுமே தவிர சக்தி படைத்த நான் எளிமையாக வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் பல எந்திரங்களை ஆப்ரேட் செய்தால்தான் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கடந்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு அதை நான் கடத்தி செல்ல முடியும். அதனால் நான் சகலங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும். சகலங்களையும் நான் அனுபவித்தால்தான் நான் அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். முடிந்தால் இந்த இடத்திற்கு எது தேவையோ அதை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். ஜி, அடுத்த பிஎம் யார் ஜி? நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அடுத்த பிஎம் வந்தாலும் சரி, சிஎம் வந்தாலும் சரி, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கே இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் விரோதி என்று நான் சொல்லிவிடுவேன். திஸ் இஸ் த நீட் ஃபார் அவர். ஆமாஞ்சி, அன்னி கூட வந்திருக்காங்க. எஸ், அந்த ஹீரோயின்லாம் எல்லா நாளும் வந்துருவாங்க. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் அவர் சக்சஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால் நாம் எப்போதுமே இந்த இடத்தை விட்டு விடக்கூடாது. என்ன அக்கிரமம் பண்ணாலும் விடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் ஏதாவது கேவலமான செயல்களில் செஞ்சாலும் அடுத்த வருடம் இந்த நாள் இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சொர்க்கத்துக்கு நீங்கள் போவீர்கள். லெட்ஸ் ஃபைனல் டான்ஸ். ஓகே. வணக்கம் என்பது தமிழ் சொல். அந்த வணக்கத்திலிருந்து நான் வணங்குகிறேன் என்றால் அதுதான் நம்மளுடைய அவர் கொடுத்த நாம் அந்த வளத்திலிருந்து நான் உங்களை வணங்குகின்றேன். எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சுவாமி. ஒவ்வொன்றாக கேளுங்கள். ஆமா சாமி, இந்த நாளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? இது ஒரு அற்புதமான, ஒரு நகைச்சுவையான, ஒரு அழகான ஒரு கேள்வி. எனக்கு சமீபத்தில் எனக்கு நான்கில் சம்பத் வாய்ஸ் வரும். ஆனால் நம்மளுடைய சுவாமி அவர்களும் அப்படிதான் பேசுவார். திஸ் இஸ் a narrative for சுவாமி, ரைட்? சரி. இந்த நாளில் நாம்
விழித்திருக்க வேண்டும் என்பது அவர் கட்டளையிட்டிருக்கிறாரு. This day we have to don't sleep. This is the rules by Lord அவர். ஓகே, நீங்கள் பெண்களுடன் இருந்திருக்கலாம், கொள்ளையடித்திருக்கலாம், தனி நாட்டை அமைத்திருக்கலாம், என்ன அக்கிரமம் வேண்டாலும் செய்திருக்கலாம். அதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த நாளில் நீங்கள் விழித்திருந்தால் you are going to a heaven. சொர்க்கத்திற்கு நீ போவாயாக. சுவாமி நல்லா பேசுறீங்க, ஆனா என்ன நம்ம ஊர்ல உங்க போட்டோவை யார் யூஸ் பண்ணாலும் உடனே காப்பிரைட்ஸ் அடிச்சு விட்டுறீங்க. வச்சா மாதிரி எனக்கு ஆப்பு. ஆம், நாம் வீடியோக்களை நாம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை மீறி யாராவது பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களிடம் ஒரு கண்டிஷனை போட்டு அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து லைவை ஒளிபரப்பு செய்கின்றோம், அதன் மூலியமாக அவர்கள் போட்டுக் கொள்ளலாம். எங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் போட்டால் மான நஷ்ட ஈடு கேட்போம், கோடிக்கணக்கில் கேட்போம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்பது அவருடையது. சாமி, இந்த மத்திய கைலாசம் சொல்றாங்களா, அது எங்க சாமி இருக்கு? மத்திய கைலாஷ் என்பது இந்திரா நகருக்கும் அண்ணா அந்த லைப்ரரியிலிருந்து நடுவில் பூந்து வரலாம், இல்லை என்றால் கிண்டி ஐஐடி வழியாக சீக்கிரம் அடையலாம், அடையார் வழியாக அடையலாம். மத்திய கைலாசை நீங்கள் அடைய முடியும். மத்தியம் தனியாக, கைலாசாவை தனியாக அணுக நினைத்தால் நீங்கள் வேண்டாம். ஒரு லிமிட்டு அளவுதான் இருக்கிறது, இதுக்கு மேல அந்த இடத்தெல்லாம் நீங்க கேட்க கூடாது. புரியுதுங்களா? சரி சரி. சுவாமி, திடீர்னு எப்படி ஒரு தனி நாடு, ஒரு தனி தீவு உருவாக்கி இப்படி தனியா கொண்டு போற அளவுக்கு பணக்காரரானீங்க? நான் பாட்டுக்கு திருவண்ணாமலையில உண்டகறி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு சிவனேன்னு இருந்தேன். என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல என்னை வளர்த்து விட்டு, என்னடா நீங்க சிரிக்கலன்னா நான் வெளியே அனுப்பிடுவேன். ஆமா சாமி, நம்ம உங்ககிட்ட சீடரா சேரணும்னா சொத்தெல்லாம் கொடுக்கணுமாமே, சொத்தெல்லாம் வாங்கிட்டு அமுச்சு விட்டுறீங்களாமே. அதற்கு பேர் சொத்து அல்ல தம்பி, அதற்கு பெயர் அசட்ஸ் என்று நீங்கள் கொச்சையாக சொல்லக்கூடாது. உங்களை நீங்கள் முழுமையாக தியானம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய பொருட்கள் ஏதாவது என்ன வைத்த சரியில்லையா, வைத்த கலக்குதா? சுவாமி, அது தியானம் இல்ல, தானம். தானம், தானமும் தியானமும் செய்யும் போதுதான் ஒருவன் அந்த ஒளி அவன் கண்ணில் தெரியும். அது ஒளி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சொத்துக்கும் அதிபதி இல்லாமல் நீங்கள் நிராயுதபாணியாக இன்னும் இருக்க வேண்டும். ஆனா நீங்க மட்டும் நிறைய சொத்து வச்சிருக்கீங்க. நான் முழுமையடைந்தவன், மோட்சி பெற்றவன், அனைத்தையும் சகலத்தையும் அனுபவிப்பான். அதை நீங்கள் கேள்வி கேட்டால் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விடுவேன். சரி சுவாமி, இவ்வளவு பண்றீங்கல்ல, பேசாம அரசியல நின்றுங்க சுவாமி. எனக்கு வச்சாபார் ஆப்பு. கடைசி வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்னுடைய ரேஷன் கார்டை தடை செய்யும். அதை மீறி என்னை பிடிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. நான் நாட்டை மாற்றுபவன், தீவுகளை மாற்றுபவன். இந்த நாடு இங்கிருந்து டக்குன்னு வீட்டை காலி பண்ற மாதிரி வேற இடத்துக்கு போய்கொண்டே இருப்பேன். தனி ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆம், இறுதி கேள்வியோடு முடித்துக் கொள்ளலாம். ஆமா சாமி, உங்க சீமான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்காரு சாமி. அவர் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாரு சாமி. ஏன் சாமி? அந்த நபர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வகையில் அவரும் நானும் ஒன்றுதான். எனக்கு ஜூனியர் அவர். அவருக்கு முன்பே நான் அறைகளில் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். எனக்கு பிறகாக அவர் 2008 அவர் தியானத்தில் மதுரையில் ரூம் எடுத்து தியானத்தில் இருந்தார். தற்போது கேமரா வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ணார். எஸ், ஆஃப் கோர்ஸ், அவரையும் ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். தற்போது அவர் என்னை பற்றி பேசிய அந்த காணொளி, அந்த ஆடியோக்களை நானும் கேட்டேன். அவன் படம் வச்சிருக்கிறது எனக்கு பெருசு இல்லை, பணம் வச்சுக்கிட்டும் நல்ல நல்ல ஃபிகர்களாக வச்சிருக்கேன், வெள்ளை வெள்ளை ஃபிகர்களாக வச்சிருக்கேன். அந்த வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. தயவு செய்து அவருடன் இருக்கும் பெண்கள் சூதாரித்துக் கொள்ள வேண்டும். அண்ணனுக்கு வெள்ளை ஃபிகர் என்றால் ஒரு கண் என்று இதன் மூலமாக தெரிகிறது. அதனால் அவரிடமிருந்து தள்ளி இருங்கள். இதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு போற்றக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் தனியாக சென்று நீங்கள் நடனம் ஆடலாம், குஷியாக இருக்கலாம். தூங்குனீங்க அப்படின்னா நரகத்துக்கு போவீங்க, நாசமா போவீங்க. சரி, வரேன் சார்.